ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியா குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவீன் பூர்வார்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆவேதன் பத்ரு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றதா பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி விஷாரதர் வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரியான டீட்டெயில்ஸாக சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்க்கலாம். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மத்ராஸ் ராஷ்டிர பாஷா பிரவீன் பூர்வார்த் ஆவேதன் பத்ரு. இது அப்ளிகேஷன் ஃபார்ம், பிரவீன் பூர்வார்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபெப்ரவரினா ஃபெப்ரவரி டிக் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு, இப்போ ஆகஸ்ட் அப்படிங்கும்போது ஃபெப்ரவரி கட் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் டிக் பண்ணிவிட்டு 2024 அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. மேலே டிடி நம்பர் அண்ட் டேட் நமக்கு தெரியும். நம்ம சலான் அமௌண்ட் எவ்வளோ ஃபீஸ் நம்ம பே பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த ஃபீஸ் அமௌண்ட்டை எவ்வளோ பேங்க்கில் எடுக்கிறோம், அந்த டீட்டெயில்ஸ் என்ன டேட்டில் எடுக்கிறோம் அந்த விஷயங்கள் தான் இங்கே. ஸோ இப்போ டிடி நம்பர் அண்ட் டேட் அப்படிங்கும்போது நம்ம சலான் எடுக்கிற அந்த டிடியோட நம்பர், அப்புறம் எந்த டேட்டில் எடுக்கிறோம் அப்படின்றது அந்த டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு கோடில் ஃபில் பண்ணணும். அப்புறம் பேங்க் நேம் செகண்ட் டேஷில் எந்த பேங்க்கில் நாம் டிடி எடுக்கிறோம் அப்படின்ற விஷயம், அப்புறம் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றது. எக்ஸாம் அமௌண்ட் அப்படின்றது நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு சூட்டோட பே பண்ணுறோமா, நம்ம இந்த ஆசான் பத்ரு அதுக்கெல்லாம் சூட்டு வரும் இல்லையா? ஸோ அந்த விஷயங்களெல்லாம் நம்ம சேர்த்து பே பண்ணுறோமா அப்படின்றத பொறுத்து நீங்கள் எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த பேங்க் நேமு, அப்புறம் டிடி டேட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? ஆவேதக் அப்படின்னா ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ சிப்பா அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அதாவது உங்களுடைய ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ ஒன்று இங்கே பாஸ்போர்ட் சைஸாக ஸ்டாம்ப் சைஸாக அப்படின்றது அந்த சைஸஸ் இருக்கு இல்லையா? பட் இவங்க இங்கே கேட்டிருக்கிறது ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ. ஸோ அந்த சைஸ் ஃபோட்டோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பரீட்சா கேந்திரிகா நாம், நம்மளுடைய எக்ஸாம் சென்டர் நம்ம எல்லா எக்ஸாமுக்கும் எழுதிட்டுருக்கோம். ஸோ நமக்கு எக்ஸாம் சென்டர் நேம் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ அந்த நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பரீட்சார்த்திகா பூரா நாம் ஹிந்தி மே அங்கிரேசி மே, நம்மளுடைய பரீட்சார்த்திகா பூரா நாம் நம்மளுடைய முழு பெயர் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் ஃபுல் பிளாங்க் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஹிந்தியில் ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே பாக்ஸாக இருக்கிற இடத்துல இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டரில் தெளிவாக எழுதுங்க. ஓகேவா? கீழே ஜன்மகி தாரிக் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து கரெக்டான டேட்டு. இப்போ 7 அப்படின்னா 07, ஒரு 6th மந்த் அப்படின்னா 06, அப்புறம் 993, 989 அப்படின்னு என்ன டேட் வருதோ அது போட்டுக்கோங்க. அடுத்து ஸ்திரீயா புருஷா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆணா பெண்ணா அப்படின்றத அந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பிதாக்கா நாம் ஹிந்திமே அங்கிரேசிமே, அப்பாவினுடைய பெயர் ஃபஸ்ட்டு ஹிந்தியில் அந்த பாக்ஸில் நம்மளுடைய பெயர் எப்படி ஃபில் பண்ணுறோம் அதே மாதிரி அப்பாவினுடைய பெயர் ஹிந்தியில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் எழுதிக்கோங்க. கீழே சின்ன சின்ன பாக்ஸாக கொடுத்துருக்குற இடத்துல கேபிட்டல் லெட்டரில் தெளிவாக எழுதிக்கோங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து ஒரு பேப்பரில் தெளிவாக என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு தடவை எழுதிட்டு அப்படியே அதை பார்த்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஸ் அப்புறம் அடித்தல் திருத்தல் அதெல்லாம் இருக்காது. அடுத்து கீழே பிரச்சாரக்கா பூரா பத்தா அங்கிரேசிமே, இது பிரச்சாரக், நம்ம பிரச்சாரக்கிட்ட படிக்கிறோம் அப்படின்னா அவங்களினுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ். ஓகேவா? அவங்களினுடைய அட்ரஸ் டீட்டெயில் இங்கிலீஷில் தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் எழுதிட்டு தெளிவாக அந்த பாக்ஸில் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பின் நம்பர், அவங்களுடைய ஃபோன் நம்பர். இந்த பக்கம் பரீட்சார்த்திகா பூரா பத்தா அங்கிரேசிமே, நம்மளுடைய இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா நம்மளினுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸு, அதனுடைய பின் நம்பர், நம்மளுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே தெளிவாக எழுதிக்கோங்க. பிரச்சாரக்கிட்ட படிக்கிறோம் அப்படின்னா பிரச்சாரக்குடைய டீட்டெயில் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் தனியாக ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற பட்சத்தில் பரீட்சார்த்திகா பூரா பத்தா மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து विशारद उत्तरार्ध में उत्तीर्ण होने या प्रवीण पूर्वार्ध में अनुत्तीर्ण होने का विवरण. ஃபஸ்ட்டு விஷாரத் உத்தரார்த்தில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் பிரவீனுக்கு வருவீங்க இல்லையா? ஸோ அப்போது அந்த விஷாரத் உத்தரார்த்தில் நீங்கள் பாஸ் பண்ணி பிரவீன் வரீங்க அப்படிங்கும்போது அதை டிக் பண்ணிவிட்டு அதனுடைய கிரமசங்கியா, ரோல் நம்பர், சால் எந்த இயரு, கேந்திர என்ன சென்டர் அப்படின்றத எழுதுங்க. இல்லை சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி பிரவீன் எழுதிட்டு மறுபடியும் அதில் ஃபெயில் ஆகிட்டேன், பிரவீன் பூர்வாதி எழுதி அதில் ஃபெயில் ஆகி எகெயின் நான் இன்னொரு தடவை எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் பிரவீன் பூர்வார்தை டிக் பண்ணிவிட்டு அதனுடைய ரோல் நம்பர், அதனுடைய இயர்,
கேந்திர அதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் விஷாரத் எழுதிட்டு பிரவீன் வரீங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸை, பிரவீன் எழுதி ஃபெயில் ஆகி எகெயின் எழுதுறீங்க அப்படிங்கும்போது அதனுடைய டீட்டெயில். இங்கே வந்து கீழே பெஹச்சான் பத்ரு பிராப்த் கியா தோ உஸ்கி சங்கியா ஐடி நம்பர். நீங்கள் இதுக்கு முன்னாடி பெஹச்சான் பத்ரு அப்படின்னா நம்மளுடைய ஐடி கார்டு நீங்கள் அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா அதனுடைய அந்த நம்பர் வந்து இங்கே எழுதிக்கோங்க. கியாத்தோ நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எழுதுங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் கீழே வந்து பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதில் வந்து ஃபில் பண்ணணும். அந்த டீட்டெயில் லாஸ்ட்டாக பார்க்கலாம். இங்கே வந்து சூட் ஆவேதன் பத்ரு விஷாரத் விஷாரதுலேருந்து நீங்கள் சூட்டு வாங்கி டைரெக்டாக எழுதுறீங்க அப்படின்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் இங்கே போடணும். அடுத்தது 7th ஒன் வந்து சூட் ஆவேதன் பத்ரு ஆசான் பத்ரு பிராதேஷிகா பாஷாசே. ஆசான் பத்ரு அந்த மாதிரி நம்மளுடைய லாங்குவேஜ் இருக்குள்ள லாங்குவேஜ் பேப்பர் எழுதுகிறோம் அப்படின்னா அதனிருந்து சூட்டு வாங்குறதுக்கான விஷயங்கள். இது உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இது வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் தனியாக அது ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஆல்ரெடி ராஷ்டிர பாஷாவுக்கு வந்து நான் இந்த மாதிரி சூட்டு நியம் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதற்கான சூட் ஆவேதன் பத்ரு விஷாரத்லேருந்து ஆசான் பத்ரு இது எல்லாத்துக்கும் சூட்டுக்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்ற விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ வந்து மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ओके இப்போ नेक्स्ट என்ன அப்படின்னா इस आवेदक को प्रवीण पूर्वार्ध परीक्षा के लिए मैं पढ़ा रहा रही हूँ பூர்வ பரீட்சா சம்பந்தித் சபி விவரன் சஹிஹே. இது வந்து பிரச்சாரகனுடைய விஷயங்கள். ஓகேவா? அவங்க வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் வந்து எங்கிட்ட தான் படிக்கிறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நான் மேலே கொடுத்துருக்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சைன், தினாங்க் அப்படின்னா என்ன டேட்டு, முகாம் அப்படின்னா என்ன பிளேஸு, ஹஸ்தாக்ஷர் அப்படின்னா அவங்களுடைய சைனு, பூராணாம் அப்படின்னா அவங்களுடைய முழு பெயர், சாலு பெஹலி ஸ்ரேணி பிரச்சாரக் சங்கியா. ஓகேவா? பிரமாண பிரச்சாரக் சங்கியா அதாவது அவங்க வந்து சாலு பெஹலி ஸ்ரேணி பிரச்சாரக்காக இருக்கணும். தூசரி பிரச்சாரக்காக இருந்தால் சைன் பண்ண முடியாது. அதோட வந்து அவங்க இயர்லி ஒன்ஸ் ரெனிவல் பண்ணி அந்த சாலுவாக இருக்கணும். அவங்க அப்படியே வந்து கண்டினியூவாக அந்த பிரச்சாரக் இதில் இருக்கணும். ஸோ அவங்களினுடைய அந்த டீட்டெயில்ஸ் அவங்க தான் இங்கே வந்து சைன் பண்ண முடியும். ஓகேவா? ஹஸ்தாக்ஷர்னா சைனு, பூராணாம் அப்படின்னா அவங்களினுடைய பெயர், சாலு பெஹலி ஸ்ரேணி பிரமாணித் பிரச்சாரக் சங்கியா அவங்களினுடைய அந்த சங்கியா பிரச்சாரக்கான ஒரு நம்பர் இருக்கும் அந்த டீட்டெயிலு. இது வந்து பிரச்சாரக் சம்மந்தமானது. அவங்களே இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து புதுசாக பிரச்சாரக்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயங்களெல்லாம் இருக்குது. ஓகேவா? இது தெரிஞ்சுக்கோங்க. இந்த பக்கமாக வந்து ஆவேதன் पत्र की पिछली तरफ दी गई सभी शर्तें मुझे मंजूर हैं. मैंने जो विवरण आप पत्र में दिया है वह सही है. विवरण गलत साबित हो तो मेरा आप पत्र रद्द करने या परीक्षा फल रोकने का अधिकार सभा को है. இது வந்து பரீட்சார்த்திக்கு ஹஸ்தாக்ஷர் நம்மளுடைய சைனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்கிற விஷயங்களெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன ரூல்ஸ் என்ன விஷயங்கள் அப்படின்றதெல்லாம். ஸோ நான் கொடுத்துருக்கிற விஷயங்களெல்லாம் சரியானது தான். சப்போஸ் அதில் ஏதாவது தவறுகள் இருந்தது அப்படின்னா என்னுடைய எக்ஸாமை ரத்து பண்ணுவதற்கும் பரீட்சா எக்ஸாமுக்கான அந்த பலன் அப்படின்னா அந்த ரிசல்ட் அதெல்லாம் வந்து நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் சபாவுக்கு இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஓகே பண்ணி நம்மளுடைய நாலேஜோட நம்ம வந்து பரீட்சார்த்திக்கே ஹஸ்தாக்ஷர் நம்மளுடைய சைனை போடுறோம். ஓகேவா? இது வந்து நம்ம ப்ரைவேட்டாக இருக்கோம் அப்படின்னாலும் சரி, இல்லை நம்ம பிரச்சாரக்கிட்ட படிக்கிறனாலும் இங்கே சைன் போடணும். ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த டீட்டெயிலில் இங்கே மட்டும் நீங்கள் சைன் போட்டால் போதும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிரச்சாரக்கூடிய நம்பர் நமக்கு அது ஓகே, நம்மளுக்கு இது இல்லை. ஓகேவா? ஏன்னா நம்ம பிரச்சாரக்கிட்ட படித்தா தான் அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண முடியும். நம்ம ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கும்போது இந்த பக்கம் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஓகேவா? கீழே வந்து என்னென்னா தி ஃபாலோவிங் செக்ஷன் ஷுட் பி fill up by those students who have not received ID card in விஷாரத் எக்ஸாம். நம்ம மேலே வந்து பார்த்தோம் இல்லையா 5th நம்பரில் பெஹச்சான் பத்ரு ஐடி கார்டு நம்பர், நீங்கள் ஐடி நம்பர் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இல்லாத பட்சத்தில் இங்கே வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி அனுப்பணும். இதுக்கும் தனியாக அமௌண்ட் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் சபாவில் கேட்டு என்ன டீட்டெயில்ஸ் ஏது அப்படின்றத கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அமௌண்ட் அனுப்பிச்சிக்கோங்க. இது வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மெட்ராஸ் டீட்டெயில் ஃபார் ஐடி கார்டு ஃபெப்ரவரியா ஆகஸ்டா அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பிளாக் லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் நம்ம நேமு, ஃபாதர்ஸ் நேம் அப்பாவினுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த் அங்கேயே கொடுத்துருக்காங்க இல்லையா, டேட்டு மந்த்து இயர் அந்த வைஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் தி எக்ஸாம் இது வந்து ஆஃபீஸ் பர்பஸ். ஓகேவா? அவங்களுடைய பர்பஸ்க்கு. இந்த பக்கம் வந்து ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ, இன்னொரு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும், ஒட்ட வச்சு அனுப்பணும். ஓகேவா?
ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி சபாவுக்கு அனுப்பணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ தயவுசெய்து எல்லோரும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். அது போக எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகுங்க. பிரவீனில் வந்து மேக்ஸிமம் எல்லா லெசன்ஸுமே வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது போக வேறு ஏதாவது லெசன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் எக்ஸாமுக்குள்ளே அதை அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.